ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்ப்பு முறையை பார்க்கலாம். வளர்ப்பு முறைன்னு சொல்கிறத விட தண்ணீர் விடுறது தான் ரொம்ப சிரமமானது. வெயில் காலத்தில் ஒரு மாதிரியும் மழைக்காலத்தில் ஒரு மாதிரியுமான பராமரிப்பு இந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ்னாலே நம்ம நெல்லில் வளரக்கூடிய செடிகள் தான். வீட்டுக்குள்ளே சிலர் வளர்ப்பாங்க, ரூம்குள்ளெல்லாம் வளர்ப்பாங்க. நான் பால்கனியில் வளர்க்குறேன். இங்கே வெயில் வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம இந்த செடிகள் வளர்க்கும் போது எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றலாம், அதாவது வெயில் காலத்தில் எந்த மாதிரி ஊற்றலாம், மழைக்காலத்தில் எந்த மாதிரி ஊற்றலாம். ஸோ இப்போ சம்மர். ஸோ இந்த டைமில் செடிகளுக்கு நம்ம எப்படி தண்ணீர் விடணும், அதாவது எந்த டைமில், எத்தனை நாளைக்கு ஒரு முறை, அது மாதிரி பராமரிப்பு. ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னாலே நமக்கு வெயில் அதிகமாக இருக்கவே இருக்காது இல்லையா? ஸோ நம்ம வெயிலில் வளர்க்குற செடிகளுக்கு வேறு மாதிரியான பராமரிப்பு, நிழலில் வளர்க்குற இந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வேறு மாதிரியான பராமரிப்பு. ஸோ மணி பிளான்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் 4-5 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீரே விடுவேன். அதுவும் அரை கப் தான், குட்டி கப் தான். அந்த குட்டி கப்லேயும் அரை கப் தண்ணீர் தான் விடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செடிகளுக்கு கம்மியான அளவு தண்ணீர் விட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இலைகள் அப்பப்போ பழுத்து வரும். ஸோ அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நம்ம அதை பிச்சு எடுத்துடணும். இல்லாட்டினா அடுத்த இலைகளையும் பழுக்க வச்சிடும். அது மாதிரி தண்ணீர் அதிகமாக விட்டாலும் செடிகள் அழுகி போயிடும். தண்டுகள், இலைகள்லாம் அழுகி போயிடும். ஸோ அதனால் மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்துட்டு தண்ணீர் விட்டாலே போதும். அடுத்து வர்ற இன்டோர் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெங்லட் ஹார்ட். ஸோ இதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட் தான். நல்லா வைன் பிளான்ட் மாதிரி நமக்கு நல்லா படர்ந்து வளரக்கூடிய செடி. இது தொட்டியில் வச்சிட்டோன்னா போதும், அப்படியே கீழே தொங்கி வளரும். இது ஹேங்கிங் பிளான்ட்டாக நம்ம தொங்க விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெராண்டாலலாம். ஸோ அப்போ அப்படியே தொட்டியிலேருந்து வெளியே வளர்ந்து அப்படியே கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தான். ஸோ இந்த சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே போதும், இந்த செடிகள் ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய கிரவுண்ட் கார்டன்லேயும் இந்த செடிகள் கொஞ்சம் இருக்குது, பால்கனி கார்டன்லேயும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் நம்ம 2 நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டாலே போதும். அடுத்து பார்க்குறது ஜேட் பிளான்ட். ஸோ ஜேட் பிளான்ட்டை பற்றி நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நான் 1 வீக் வரைக்கும் தண்ணீர் விட்டுறதில்லை. ஸோ மண் நல்லா காய விட்டுட்டு நம்ம சில டைம் மறந்துட்டாலுமே இந்த செடி வாடி போய் நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு இந்த பிளான்ட் ஒரு டெசர்ட் பிளான்ட்னே சொல்லலாம். ஸோ தண்ணீர் விடாட்டாலுமே அது பாட்டுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் வாடி போகாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான். இந்த தண்டுகள், ஸ்டெம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்னஸாக இருக்கும். ஸோ நம்ம கையால் கிள்ளி எடுத்துடவே முடியாது. சில செடிகளை நம்ம கையால் கிள்ளி எடுக்க முடியும். பட் இதோட கட்டிங்ஸை நம்ம சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். பாருங்களேன், இந்த ஜன்னலில் நான் வச்சுருக்கேன். அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு தரையவே தொட்டுடும். அந்த அளவுக்கு இந்த ஜேட் பிளான்ட் வளர்ந்துருக்கு. இன்னொரு சைடு எனக்கு கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, ஹைட் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தரையை தொடுற அளவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஹைட், அதாவது தொங்கி வளர்ந்துருக்கிறது. ஸோ நிறைய கட்டிங்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த ஜேட் கட்டிங்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், என்னோடய ரிலேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நான் டெரஸ் கார்டன் வச்சுருக்கும் போதே எனக்கு இந்த செடிகள் ஆன்லைனில் நான் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தண்ணீர் அதிகம் தேவைப்படாத ஒரு செடின்னு கூட சொல்லலாம். இதை நான் கட்டிங்ஸ் கூட எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக எனக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஸோ இது இன்டோர் பிளான்ட்டுங்கிறதுனால நமக்கு நிழலில் கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் ஒரு 1/2 கப் தான், ஒரு குட்டி கப்லேயே 1/2 கப் தான் நான் தண்ணீர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணீர் தான் எனக்கு செடிகளுக்கு தேவைப்படுது. சின்ன சின்ன தொட்டி தான் நான் வச்சுருக்கேன், சின்ன பிளாஸ்டிக் டப்பா தான். அதுலேயும் இந்த செடி எனக்கு நான் சொன்ன மாதிரி தரையை தொட போகுது. அவ்வளோ ஹைட்டுக்கும் எனக்கு வளர்ந்துருக்கு. இந்த ஜேட் பிளான்ட் ஒரு அருமையான செடி. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், ஆன்லைன் ஷாப்பிங், இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த செடியை வாங்கி வளர்க்கலாம். ஸோ என்கிட்ட கட்டிங்ஸ் தான். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸோடவே கொடுப்பாங்க. சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து பெடிலாந்தஸ். ஸோ இது ஒரு வகையான இன்டோர் பிளான்ட். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது சும்மா வெயிலையுமே நிறைய பேர் வளர்க்குறாங்க. அதாவது நம்ம கடைகளோட வாசலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செடிகள் அதிகமாக வளர்க்குறாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி வீட்டோட முன்வாசலில் முன்பக்கமும் இந்த செடிகளை வளர்க்குறாங்க அழகுக்காக. சூப்பராக வளரும். இதில் ஒரு குட்டி குட்டியான ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர்ஸ் கூட வரும். ஸோ நான் சின்ன வயசில் பார்த்தது எங்கள் ஊர் பக்கத்துலலாம். ஸோ நானும் வளர்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த செடிகள் வாடி போனதுக்கப்புறமா மேரேஜும் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்துட்டேன். அப்புறமா நான் வளர்க்க ஆரம்பிக்கல. பட் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக அந்த செடிகள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த செடிகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம். அடுத்து பார்க்குறது ரியோ பிளான்ட்.
இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான், சூப்பராக வளரும். கட்டிங்ஸ் தான் இதுவும். இந்த பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டெம்ஸ் கிடைச்சாலே போதும், நீங்கள் சூப்பராக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிழலில் வளரக்கூடிய செடிங்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், சன்லைட்டில் காஞ்சி போயிடுமோன்னு. ஸோ நம்ம இன்டோரில் வளர்க்குறதுனால அப்படியே எடுத்து இது எப்போ கிடைச்சாலும் நம்ம வாங்கி இது வந்து இந்த ஒரு தண்டு வாங்கி வளர்த்தாலே போதும். நான் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன், எனக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோடய கிரவுண்ட் கார்டன்லேயும் கூட இந்த செடிகள் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் செட்டில் தான் வச்சுருக்கேன். கிரவுண்ட் கார்டனில் உள்ள செடியை நம்ம பார்க்கலாம். நிறைய செடி, ஒரு சின்ன தொட்டியில் நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம கட்டிங்ஸ் ஈஸியாக எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு செடி வச்சாலே போதும், நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை குறைஞ்சது தண்ணீர் விட்டாலே போதும். ஸோ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து அந்த வெயிலோட வெப்பத்தின் தாக்கத்தினால மண் வந்து சீக்கிரமாக காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தண்ணீர் விடுறது நல்லது. அது மாதிரி மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா 3-4 நாள் 5 நாளுக்கு ஒரு முறை கூட நம்ம தண்ணீர் விட்டாலும் நமக்கு வந்து செடிகள் வாடி போகாது, நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னோடய கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற ரியோ பிளான்ட்ஸ். பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் வாங்கி வளர்த்தேன், இப்போ நிறைய வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.